welcome to Mega Vlogs. In வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Cerebellum app எப்படி யூஸ் பண்றது நான் எப்படி யூஸ் பண்ணி படிச்சேன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். And before getting into this video, I want to tell Cerebellum is not sponsoring me. I'm not getting a single penny from this. So it's purely நான் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. So I want to help other people who are preparing for this exam. I know it's very difficult exam. It's not like இப்போ screening test na avlo வந்து screening test na it should be easy comparatively to other exams, but it's not easy. Things are very difficult for us, so we have to prepare a lot, we have to study a lot. We don't have any other options. So I think இந்த app எப்படி யூஸ் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி வந்து இப்போ வந்து கிளாஸஸ் வந்து டிசம்பர் பேட்ச்க்கு இப்போ எழுத போற டிசம்பர் எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. நீங்க இப்போ சேரணும்னாலும் இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட இப்போ உடனே வாங்கி சேர்ந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ற அளவுக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஃபாஸ்டா. ஸோ நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எப்படி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப் ஸ்டோர் ஆர் ப்ளே ஸ்டோர் எந்த ஃபோன் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து அதில் போய் Cerebellum இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லும். அப்போ நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட ஃபோன் நம்பர் ஏதோ போட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு இமெயில் ஐடி ஆர் வாட் எவர் அது போட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரொஃபைல் காட்டும். உங்கள் ப்ரொஃபைலில் வந்து உங்கள் நேம்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பிளான்ஸ்னு இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பிளான்ஸில் வந்து நீங்கள் ஆன்லைன் பிளான்ஸோ ஆஃப்லைன் பிளான்ஸான்னு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு பை ஆன்லைன் பிளான். ஸோ ஆன்லைன் பிளான்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மோர் இருக்கும். அதில் வந்து வித்தவுட் நோட்ஸா வித் நோட்ஸான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வாங்கினது வந்து மிஷன் 200+ எஃப்எம்ஜிக்கு தட் இஸ் த பெஸ்ட் கைஸ். அதில் என்னென்ன இருக்குன்றதையும் நான் சொல்லியிருப்பேன். மிஷன் 200+னா வந்து நிறைய பேர் என்னென்ன கேட்டிங்கன்னா அதில் கொஸ்டின் பேங்க் இருக்குமா, ஜிடிலாம் அட்டென்ட் பண்ண முடியுமா, வந்து என்சிக்யூஸ்லாம் போட முடியுமா, ப்ரீவியஸ் கொஸ்டின் போட முடியுமா, லிட்ரலி எல்லாமே அதில் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த ஆப் அது வாங்கிட்டீங்க அப்படின்னா மெயின் வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம், லைவ் கிளாஸஸ் வீடியோஸும் பார்க்கலாம், ஜிடி பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம், எல்லாமே அதில் இன்க்ளூடட். ஸோ அதனால மிஷன் 200+ நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்குறதா இருந்தால். அப்புறம் வந்து அதில் வந்து வித் நோட்ஸா வித்தவுட் நோட்ஸான்னு கேட்கும். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் வாங்குறது வேஸ்ட்டு கைஸ். பிகாஸ் ஐ பாட் அண்ட் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க, அது சுத்த வேஸ்ட்டு. ஸோ அதனால தயவு செஞ்சு நோட்ஸ் வாங்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நீட் பிஜியோட நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து அந்த புக்கு வந்து நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காலாம் அனுப்ப மாட்டாங்க. நீட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது நீங்கள் தேடி கிளாஸ் நடக்கிறப்ப எந்தெந்த இடத்துல அந்த டாபிக் இருக்குன்னு தேடுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்கள் மண்டையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிடும். அந்தளவுக்கு இட் டேக் ஸோ மச் டைம். ஸோ அதனால் நாங்கள் வந்து கொஞ்ச நாள் அதை பண்ணோம், அது எங்களால் முடியல. ஸோ அதனால் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து இப்போ லைவ் கிளாஸ் நடக்குதுன்னா நிறைய பேர் கேட்டிங்க, லைவ் கிளாஸ் நடந்தால் நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அஃப்கோர்ஸ் மார்னிங் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதுக்கு கீழே நோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த நோட்ஸை பற்றி நம்ம படிச்சுக்கலாம். அப்படியே வந்து டேப் வச்சு எல்லாரும் படிச்சே பழகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேவையில்லாமல் புக்கு வாங்காதீங்க. அப்படியே நீங்கள் எனக்கு புக்கு வச்சு படித்தாதான் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் கிளாஸ்க்கு முன்னாடி வந்து நோட்ஸை வந்து டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து Cerebellum இப்போ நீங்கள் ஒரு ஆப் வாங்குறீங்கன்னா அந்த ஆப்போட எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்கள் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து Cerebellum ஆப் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ நான் அதை பற்றி பேசுகிறதுனால டெலகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராமில் Cerebellum இருக்கும்ல அதில் போய் சேர்ந்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அவங்க சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் தெரியும். வந்து புதுசாக கிளாஸ் நடக்கிறது டைம் டேபிள்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தெரியும். முக்கியமாக நீங்கள் டெலகிராம் குரூப் Cerebellum குரூப்பில் சேர்ந்துட்டு அதில் போய் உங்கள் டவுட்ஸ் எதுனாலுமே நீங்கள் கேட்கலாம். சும்மா மெசேஜ் பண்ணி கைஸ் நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன், என்ன கிளாஸ் எப்போ என்னென்னு யாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. தே வில் ஹெல்ப் யூ, லைக் லிட்டரலி தே வில் ஹெல்ப் யூ. இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப் வந்து நீங்கள் இப்போ வாங்கிட்டீங்க மிஷன் 200+ நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்துங்க. இட்ஸ் லைக் 20,000 அந்த மாதிரி வருது. 6 month வந்து 25,000 அந்த மாதிரி வருது கைஸ். 6 month பிளான் வந்து 25,000. ஏன்னா 6 மாதம் தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ 25,000 வருது. இட் ரியலி வார்த் இட் கைஸ். லைக் உங்கள் மணி வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஒழுங்காக அவங்க சொல்கிறத படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அது நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதனால் நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்ல. இப்போ வந்து வீடியோஸ் நீங்கள் வீடியோஸ் போய் டச் பண்ணிங்கன்னா வீடியோஸ் கீழே வந்து
மிஷன் 200+ இருக்கும். மிஷன் 200+ டிசம்பர் பேட்ச் அண்ட் தென் டிசம்பர் 24, ஜூலை 25 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டான ஜூலை 25ஓட வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்க்கணும்னா மிஷன் 200+ டிசம்பர் 25 எக்ஸாம் தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ மிஷன் 25 டிசம்பர் 25 கொடுத்துருப்பாங்க. வந்து ரிவிஷன் ரேபிட் ரிவிஷன் 1 மோஸ்ட்லி வந்து 3 ரிவிஷன் பண்ணுவாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து செகண்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுவாங்க, அண்ட் தென் தேர்டு வந்து மேரத்தான் வைப்பாங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் வந்து அனாட்டமிக்கு 4 டே கிளாஸ் கொடுக்குறாங்க. செகண்ட் ரிவிஷனில் வந்து 2 days தான் கொடுப்பாங்க. இதே வந்து மேரத்தானில் வந்து 1 days தான் கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மிஷன் 200+ இப்போ ஜூலை பேட்ச் எங்கள் பேட்ச் நடந்துச்சுல, ஸோ அந்த பேட்சில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் வந்து 1 year எனக்கு டைம் இருக்குது, ஆனால் இதில் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரிவிஷனில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சரசரன்னு சீக்கிரமாக பார்த்து அதில் படிச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ 2வது ரிவிஷனில் வந்து ஃபஸ்ட் ரிவிஷனில் இருக்க நோட்ஸ்லாம் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ நீங்கள் 2வது ரிவிஷன் படிங்க. அப்புறம் மேரத்தான் பாருங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வரிசையாக அதை முடிக்க நீங்கள் பார்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து 2வது ரிவிஷனில் வேற இருக்குமா அப்படிலாம் வேறெல்லாம் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் அவ்வளோ கண்டென்ட்டாக இருக்குது, அதை சுருக்கி இப்படி வச்சுருப்பாங்க. மேரத்தானில் அதோட ரொம்ப சுருக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ மேரத்தானும் முடிச்சிட்டிங்க, எனக்கு இன்னும் டைம் இருக்குது எக்ஸாம் வரதுக்கு, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பியுமே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நோட்ஸ் எடுத்து பாருங்கள், MCQ போட்டு பாருங்கள், கஸ்டம் மாடல் போடுங்க, PYQ போடுங்க, GTs போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ரொட்டீன் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ கொஸ்டின் பேங்க்னு ஒன்று இருக்கும். கொஸ்டின் பேங்க்கில் வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸும் ஃபுல்லாக போட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேண்டேட்டரி விஷயம். வந்து பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுறது தான் மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிகிறப்ப இப்போ அனாட்டமினா அனாட்டமி ஃபுல்லாக முடிச்சிருங்க. எல்லாத்தையும் முடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டுன்னு இருக்கும். மார்க் டெஸ்ட்டில் வந்து லேட் நைட் PYQன்னு டெய்லி நைட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே 10 o'clock வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. அது வந்து இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்கு, 10 மணி வரைக்கும் எனக்கு கிளாஸ் நடக்குது, 11 மணி வரைக்கும் நடக்குது, நான் எப்படி லேட் நைட் PYQ கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் நாங்களும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா கிளாஸ் நடந்துட்டுருக்கோம். மார்னிங் எந்திரிச்சோன்னே வேலையாக லேட் நைட் PYQ கொடுத்துருவோம். என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ லேட் நைட் PYQ கன்ஃபார்மாக கொடுத்துருங்க. நான் என்னோட இதை ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், லேட் நைட் PYQ வந்து நான் எல்லாமே லேட் நைட் PYQs ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன். ஐ திங்க் ஸ்க்ரீனில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ வந்து நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ லேட் நைட் PYQ, END, கிராண்ட் டெஸ்ட் அவங்க எந்தெந்த டைமில் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணிடுங்க. கஸ்டம் மாடல்னு இருக்கும், அதை போய் நீங்கள் டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஆல் கொஸ்டின் பேங்க் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிராண்ட் டெஸ்ட் கொஸ்டின், புக் மார்க் கொஸ்டின், டேக் கொஸ்டின்ஸ், நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கொஸ்டின் பேங்க் கொஸ்டின்ஸ்னால் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரிப்ரேஷனில் கொஸ்டின் பேங்க் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது வந்து இப்போ நீங்கள் 5th yearல இருக்கீங்க, 6th yearல இருக்கீங்கன்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 6 month ப்ரிப்ரேஷனில் வந்து நீங்கள் மெயினாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், கிராண்ட் டெஸ்ட் கொஸ்டின், புக் மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கணும். புக் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ டேக்டு கொஸ்டின்ஸ்னு இருக்கும் கைஸ். அதில் வந்து ஹேஷ்டேக் ரீசன்ட் நீட் PG, ஹேஷ்டேக் FMG, ஹேஷ்டேக் ஆனசிட்டின்னு இருக்கும். அதில் வந்து ஹேஷ்டேக் ரீசன்ட் நீட் PG வந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீட் PGலேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்றதுனால ஹேஷ்டேக் ரீசன்ட் நீட் PG கொடுத்து அதில் இருக்க MCQஸ்லாம் போட்டு பாருங்கள். அதில் போகிறப்ப பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போடணுன்னா போடலாம், இல்லை வந்து டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து போடணுன்னாலும் நீங்கள் MCQs போட்டு பழகலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பட் கஸ்டம் மாடல் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் அந்த எந்த சப்ஜெக்டாவது வீக்காக இருக்கலாம், அதில் போட்டு பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். கிராண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து எப்படி வந்து பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். கிராண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்து இதில் வந்து வியூ டெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்ன்னு இருக்கா, இதில் போய் நம்ம டச் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ டெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் டச் பண்ணோன்னே ரிவ்யூன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பியன் போர்டு மாதிரி இருக்கும். அந்த சாம்பியன் போர்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் இப்போ டெஸ்ட் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு புரியல, கெஸ் ஆன்சராக உங்கள் லக்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக மார்க் டெஸ்ட் கெஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த ஆன்சரை வந்து எதெல்லாம் அப்படி வந்திருக்குன்னு பார்க்குறது, அதை டச் பண்ணிங்கன்னா அது வரும். நீங்கள் வந்து இப்போ வந்து கிராண்ட் டெஸ்ட்டில் வந்து சம்டைம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அழுப்பாக சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கிராண்ட் டெஸ்ட்டை பார்க்குறப்ப அனாலிசிஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சர்ஜரியில் வந்து ரொம்ப கேவலமாக உங்களுக்கு மார்க் வந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சர்ஜரியில் மட்டும் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் கிராண்ட் டெஸ்ட்டில் அங்கங்கே இருக்குது கொஸ்டின்ஸு,
இப்போ நான் எப்படி பார்க்குறதுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு தான் அந்த இது மாதிரி இருக்குல்ல கப்பு மாதிரி அதை நீங்கள் டச் பண்ணி வெறும் சர்ஜரின்னு கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா வெறும் சர்ஜரி கொஸ்டின்ஸ் மட்டும் வரும். ஸோ சர்ஜரியில் எது தப்புன்னு ஃபுல்லாக சர்ஜரி ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிடலாம். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த சாம்பியன் போடுறது. அதில் வந்து அதுக்கு மட்டும் இல்லை அன்அட்டெம்ப்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அதில் வந்து இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண தெரியாது. ஸோ எனக்கே வந்து லேட்டராக பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் லைவ் கிளாஸ்னு லைவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ ஈவினிங் உங்களுக்கு 5க்கு கிளாஸ்னா 5க்கு வந்து ஃபார்மகாலஜி சார் கோகா சார் இஸ் டீச்சிங் த லெசன் ஆர் இட் வில் ஸ்டார்ட் அட் 5 o'clock அப்படின்னு வரும். அதை போய் டச் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் ஆல். தட்ஸ் ஹவ் வி ஹேவ் டு யூஸ் திஸ் ஆப். இதை தாண்டி இந்த ஆப்பில் ஒன்றும் பெருசாக கிடையாது. இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா லேட் நைட் பியூக்கு ஜிடி அப்புறம் இஎன்டிஸ் எல்லாம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணி அப்புறம் டீச்சர்ஸோட அவங்க லைவ் கிளாஸில் உட்காந்து உங்களோட டவுட்ஸ் வேணால் கிளியர் பண்ணி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி வில் கிராக் திஸ் எக்ஸாம். பிகாஸ் அப்படி தான் நாங்களாம் கிராக் பண்ணோம். ஸோ ஐ ஹோப் வந்து எல்லாரும் நீங்கள் அதே மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி இதில் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆப்பில் please don't ask me because they are not giving me a single penny like why I'm promoting this app அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் genuinely I want to help my seniors who are preparing. லைக் ரொம்ப தடவை நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நிறைய டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், எனக்கு வந்து சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நான் பாஸ் ஆகலாம் அப்படிலாம் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒன்லி ஃபார் யூ ஐ எம் டூயிங் திஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த ஆப் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்குது லைக் பிகாஸ் யூ பெய்டில், அதனால நீங்கள் வந்து அவங்களோட சப்போர்ட் டீமோட இது நான் இமெயில் ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த இமெயிலில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு சம்டைம்ஸ் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நோட்ஸ் ஓப்பன் ஆகாது. நிறைய பேர் யூஸ் பண்ணதுனால சுற்றிட்டே இருக்கும், சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாது எரர்னு காட்டும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இமெயில் அனுப்பி இந்த மாதிரி நோட்ஸ் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னேன்னா அவங்க எனக்கு கான்டாக்ட் நம்பர் அனுப்ப சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் அனுப்ப சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எந்த நம்பர் போட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ இந்த ஆப்பை அந்த நம்பர் தான் எப்போதும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் பண்ணுங்கள். அதை அனுப்புனோன்னா அவங்க வந்து வித்தின் 2 or 3 daysக்குள்ளே வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, நம்ம சொன்னோன்னா அதை சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இமெயிலில் வந்து இப்போ எனக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் தேட முடியல, எங்கே இருக்குது டெலகிராம் குரூப் நான் ஜாயின் பண்ணணும், இல்லை வந்து கிளாஸஸ் இப்போ எது வேணாலும் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இமெயில் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம் வந்து காண்டாக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செரிவெல்லம் அகாடமிக்கு போய் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அங்கேயே ரிப்ளை பண்ணுவாங்க. அது எல்லாத்த விட டெலகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா இவங்க கூட ஒரு 1 or 2 days டைம் எடுத்துப்பாங்க, பட் ஸ்டூடெண்ட்ஸ் உடனே ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஆப் கைஸ். ஐ ஹோப் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இதனால வந்து என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது, பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கிவ் மீ அ தம்ஸ் அப், இட் வில் மேக் மீ ஹாப்பி, இட் வில் மோட்டிவேட் மீ டு டூ லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.